18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்க பிள்ளையே, இன்னும் சற்று நேரத்தில் நீ முகமலர்ந்து சந்தோஷப்படும்படி உனக்கான ஒரு நல்ல விஷயத்தை நடத்தி தரப்போகிறேன். இத்தனை நாட்களாக ஒரு மனிதன் பணம் வைத்திருப்பதை பார்த்து அவனை தூக்கி வைத்து கொண்டாடுவதையும், அவரிடம் பணம் இல்லாமல் நல்ல குணம் இருந்தாலும் அதை கண்டுகொள்ளாமல் தூக்கி எறிந்து வீசுவதையும் தானே நீ பார்த்திருப்பாய். இப்போது பார், இந்த உலகமே உன்னை கையெடுத்து கும்பிட்டு கொண்டாடி வணங்கும்படி உன் வாழ்க்கையை நான் உயர்வானதாக, சிறப்பானதாக, செல்வ செழிப்பானதாக, சந்தோஷமானதாக அமைத்து தரப்போகிறேன். உழைக்க வேண்டிய வயது இதுதான் என நினைத்து கொண்டுதானே ஓடிக்கொண்டே இருக்கிறாய். எல்லாவற்றையும் ரசித்து அனுபவித்து வாழ வேண்டிய வயதும் இதுதான் என்பதை மறந்துவிடாதே என் தங்கமே. இங்கு உள்ள மனிதர்களெல்லாம் அடுத்தவரை மதித்து உறவுகளாக நினைத்து பேச வைப்பதும் பணம்தான். சில உறவுகளிடம் காசு இல்லாவிட்டால் அவர்களிடம் பேசாமல் அவர்களை விட்டு விலக்கி வைப்பதும் பணம்தான். மொத்தத்தில் இந்த காசு பணம் என்பது உறவுகளை தீர்மானிக்கக்கூடிய அற்புதமான விஷயமாக மாறிவிட்டது. அற்பமான மனிதர்கள் தான் இந்த பணத்தை பெரிதாக நினைப்பார்களே தவிர, அற்புதமான மனிதனாகிய நீ ஒருபோதும் காசு பணத்தை பெரிதாக நினைக்காதே. உன் வாழ்வில் எத்தனையோ சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் சந்தித்துதான் உன்னுடைய திறமையை அதிகப்படுத்தி இப்போது வாழ்க்கையில் ஜெயிக்கப் போகிறாய். அப்படிப்பட்ட நீ எப்போதும் காசு பணம் இருப்பவர்களுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுக்காமல், வயதானவர்களுக்கும் முதியவர்களுக்கும் உன்னை பெற்றவர்களுக்கும் நல்ல குணம் கொண்டவர்களுக்கும் மதிப்பையும் மரியாதையும் கொடுக்கக்கூடிய ஆளாக இரு. இப்போது உன் வாழ்வில் இருக்கும் சிக்கல்கள் எதுவுமே உன்னை சிதைப்பதற்காக வந்தது கிடையாது. அது உன்னை செதுக்கி செதுக்கி அற்புதமான சிலையாக மாற்றப் போகிறது. அதனால் உன் கஷ்டங்களும் ஒரு நல்ல நன்மைக்காக தான் உன்னிடம் வந்துள்ளது என நினைத்துக்கொள். உன் வாழ்வில் இருக்கும் சவால்களும் தடைகளும் எல்லாவற்றையும் சரி செய்து நீ உன்னுடைய குறிக்கோளை அடைவதற்கு நான் உனக்கு உறுதுணையாய் உதவியாய் இருக்கப் போகிறேன். என்ன நடந்தாலும் எல்லாவற்றையும் எளிதாக எடுத்துக்கொள்ளும் குணம் உனக்குள் இருந்தால் அத்தனை தடைகளையும் தாண்டி நீ வெற்றி பெற முடியும் என் தங்கமே. வாழ்க்கை என்றால் பிரச்சனை வரதான் செய்யும். அதையெல்லாம் பெரிதாக நினைக்காமல் அதை சரி செய்வதையே சவாலாக நினைத்து கொண்டு உன் குறிக்கோளை அடைவதில் உறுதியாக நீரு. உன் குறிக்கோள் வலுவானதாக இருந்தால் எந்த தடையையும் தகர்த்து எறிந்துவிடலாம் தானே. நேற்று உன் மனதில் இருந்த கவலை இனி இருக்கப் போவதில்லை. இன்று முதல் உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக தொடரப் போகிறது. உன் முந்தைய நடவடிக்கைகளையும் இதற்கு முன்பாக நீ செய்த காரியங்களையுமே இந்த உலகம் விமர்சித்து கொண்டு இருக்கும்போது அடுத்து நீ என்ன செய்ய போகிறாய் என்பதை யாரிடமும் சொல்லாமல் ரகசியமாக வைத்துக்கொள். ஏனெனில் மனிதர்கள் உன்னை குறை சொல்ல வேண்டும் என முடிவெடுத்து விட்டார்கள். அப்படி இருக்கும்போது நீ நல்லதையே செய்தாலும் நிச்சயமாக குறைதான் சொல்வார்கள். அதனால் எந்த காரியத்தையும் செய்து முடிப்பதற்கு முன்பாக யாரிடமும் எதையும் பகிர்ந்து கொள்ளாமல் உனக்கான விஷயங்களை நீ நினைத்தது போலவே செய்து முடி. தானாகவே நீ வெற்றி பெற்று எல்லார் முன்பாகவும் உயர்ந்து நிற்கும்போது அனைவரும் வியந்து பார்ப்பார்கள். மனிதர்களுடைய வாழ்க்கையில் குறை என்பது எல்லாரிடமும் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது நீ அடுத்தவர் குறையை பற்றி ஆராய்ச்சி செய்யாதே. உன்னிடம் என்ன குறை இருக்கிறது என்பதை தேடிப்பார். நிம்மதி தானாக உன்னை தேடி வரும். இந்த உலகில் யாரும் யாருக்காகவும் இல்லை என்கிற உண்மை புரிந்துவிட்டால் வாழ்க்கையில் பல பேருக்கு வலியும் வேதனையும் இருக்காது. இது புரியாமல் தானே நீ கூட அடுத்தவர் அவர்கள் எப்படி இதை செய்தார்கள், இவர்கள் ஏன் என்னை ஒதுக்கி வைத்தார்கள், அவர்கள் எதற்காக இந்த விஷயத்தை இப்படி சொல்ல வேண்டும், அப்படி பேச வேண்டும் என அடுத்தவர்கள் மீது உரிமையோடு கோபப்பட்டு சண்டையிட்டு வருத்தப்பட்டு வேதனையும் அடைகிறாய். யார் எதை செய்வார்கள், என்ன செய்வார்கள், எப்போது செய்வார்கள் என யாராலும் கணிக்கவும் முடியாது, தீர்மானிக்கவும் முடியாது. ஏனெனில் இங்கு யாரையும் யாருக்காகவும் நான் படைக்கவில்லை. அவரவர்கள் அவர்கள் கர்ம வினையை தீர்ப்பதற்காக பிறப்பெடுத்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது யார் என்ன செய்தாலும் என்ன சொன்னாலும் அதை பெரிதாய் நினைக்காமல் உன் வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டிய காரியங்களை மட்டும் செய்து போய்கொண்டே இரு. அவமானப்படுத்தியவர்களுக்கு நீ வார்த்தைகளால் பதில் சொல்லாமல் வாழ்க்கையில் பதில் சொல். உன் தலை நிமிர நிமிர உன்னை அவமானப்படுத்தியவர்கள் நிச்சயமாக தலை குனிந்து போவார்கள். உனக்கு எது வேண்டுமாக இருந்தாலும் இந்த கருப்பசாமி என்னிடம் வந்து கேள். நீ வேண்டியும் அதை நான் உனக்கு தரவில்லை என்றால் அது உனக்கானது அல்ல, உன் வாழ்க்கைக்கு ஒத்து வராது என்பதை புரிந்து கொள். உன்னை நோக்கி வரும் விமர்சனங்களையெல்லாம் நீ காதில் வாங்கி கொள்ளாதே. அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி. ஏனெனில் அடுத்தவர் நம்மை பற்றி என்ன நினைக்கிறார்கள், என்ன யோசிக்கிறார்கள் என நினைக்க ஆரம்பித்தாலே அது உன் வாழ்வில் நிம்மதி இல்லாமல் செய்துவிடும். குறை கூறுபவர்கள் கூறிக்கொண்டே தான் இருப்பார்கள் என நினைத்து கொண்டு அவர்களை தாண்டி போய்கொண்டே இரு. வாழ்க்கையில் தடையும் தடங்கல்களும் இல்லாமல் எந்த முயற்சியும் வெற்றி அடையாது. இப்போது நீ ஒரு செயலை முடிப்பதற்காக 1000 முயற்சிகள் செய்தால் அதில் குறைந்தது 100 தடைகளாவது வந்தே தீரும்.
தடைகளை உடைத்து முன்னேறி செல்லக்கூடிய ஆளாக நீ இருந்தால் நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி பெறுவாய். உண்மையான வாழ்க்கையை நேர்மையாய் நியாயமாய் வாழ நினைக்கிற உன்னை நான் ஒருபோதும் தோற்று போக விடமாட்டேன். நிச்சயமாய் உனக்கு நல்லதே நடக்கும்.